தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். சுதந்திர போராட்டத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வீரர்கள் வேண்டும் என்று அழைப்பு விடுத்தபோது கொத்து கொத்தாக சென்று அவரின் படையில் சேர்ந்து போராடி உயிர் தியாகம் செய்தவர்கள் நம் தமிழர்கள். வீரத்திற்கும் தியாகத்திற்கும் இந்தியாவின் உயரிய விருதுகளுள் ஒன்றான கீர்த்தி சக்ரா விருதினை அந்த வரிசையில் பெற்றிருக்கிறார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாடே பெருமை கொள்ளத்தக்க செயலை செய்திருக்கக்கூடிய இராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்திற்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவிந்து வருகிறது. தேனி கம்பம் அருகே காமயக கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த ஐயப்பன் பழனிமணி தம்பதியின் மகன் மீனாட்சி சுந்தரம். இவர் பிஎஸ்சி பட்டதாரியாகும். மாவீரன் கட்டபொம்மனும் மருதுபாண்டியரும் வாழ்ந்த இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அதே இரத்தத்தை கொண்ட தேசபக்தி கொண்ட இவரது தியாகத்தை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள உணர்வுபூர்வமாக உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இந்திய இராணுவத்தின் பீரங்கி படை பிரிவில் பணியாற்றி வருகிறார். கடந்த 2024 டிசம்பர் 19 ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்காம் பகுதியில் தீவிரவாதிகளுக்கு எதிராக நடைபெற்ற அதிரடி தாக்குதலின் போது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இவரது முகம் மற்றும் தோள்பட்டையில் பலத்த காயம் ஏற்பட்டது. எனினும் தனது உயிருக்கு ஏற்பட்ட ஆபத்தை சற்றும் பொருட்படுத்தாமல் கடமை உணர்வுடன் தொடர்ந்து களத்தில் போராடி தீவிரவாதிகளை வீழ்த்தினார் இவர். இவரது வீரதீர செயலை பாராட்டி இந்தியாவின் 2வது உயரிய அமைதிக்காக விருதான கீர்த்தி சக்ரா விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த அமைதிக்கால விருது மிகவும் பெருமை பெற்ற ஒரு விருதாகும். டெல்லியில் 2025 ஜூன் 8 நடைபெற்ற விழாவில் இவருக்கு இந்த விருதினை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கி கௌரவித்தார். மீனாட்சி சுந்தரத்தின் நாட்டுப்பற்றும் துணிச்சலும் தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்ததுடன் இளம் தலைமுறையினரிடம் வீர உணர்வு மற்றும் தேசப்பற்றினை வளர்க்கும் விதமாக அமைந்து பாராட்டுகளை பெற்றிருக்கிறது. இந்நிலையில் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற இராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்தை சென்னை தலைமைச் செயலகத்துக்கு அழைத்து முதல்வர் விஜய் அவர்கள் பாராட்டி தமிழக அரசு சார்பில் அவருக்கு 48 லட்சம் ரூபாய்க்கான 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி கௌரவித்தார். இந்த சந்திப்பின் போது அவரது குடும்பத்தினரிடம் முதல்வர் கலந்துரையாடினார். மீனாட்சி சுந்தரத்தின் குழந்தையை முதல்வர் கையில் வாங்கி தன் முதல்வர் இருக்கையில் அமர்ந்தவாறே தனது மடியில் வைத்து கொஞ்சி மகிழ்ந்தார். பயங்கரவாதிகள் நமது இராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்தை நோக்கி சுட்டதில் அவரது முகத்திலும் தோள்பட்டையிலும் குண்டுகள் பாய்ந்தன. நிலைகுலைந்து போன அவரது உடலில் 2 குண்டுகள் பாய்ந்த நிலையில் அவருக்கு கண்ணெல்லாம் இருட்டி கொண்டு வந்திருக்கிறது. இருந்தாலும் அந்த இடத்தில் பயங்கரவாதிகளை தப்பிக்க விட்டுவிட்டால் அது இந்தியாவிற்கே மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்ற எண்ணம் அவரது உள்ளத்தில் தோன்ற தன் மன வலிமையாலும் இந்திய தேசத்தின் மீது கொண்டிருந்த பற்றின் காரணமாகவும் வீறு கொண்டு எழுந்தார் அவர். வாயிலும் தோளிலும் இரத்தம் சொட்ட சொட்ட தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து பயங்கரவாதிகளை நோக்கி குண்டுமழை பொழிந்தார். அவரது துணிச்சலையும் துப்பாக்கி குண்டுகளையும் எதிர்கொள்ள முடியாமல் பயங்கரவாதிகள் கொத்து கொத்தாக மாண்டு வீழ்ந்தனர். இந்திய இராணுவத்திற்கு அதிகமான வீரர்களை அனுப்பும் மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. இந்தியாவே பெருமை கொள்ளும் இந்த தருணத்தில் இவர் தமிழ் மண்ணின் மகன் என்பதனால் ஒரு படி மேலே சென்று தமிழ்நாட்டிற்கு கூடுதல் பெருமை கிடைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த தீவிரவாதத்தின் போது நடைபெற்ற தாக்குதலுக்கு பின் இவர் இராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 7 ஆபரேஷன்கள் செய்துள்ளனர். இன்னும் 3 ஆபரேஷன்கள் செய்ய வேண்டியுள்ளது. ஆக
தன் உயிரை துச்சமென மதித்த இவரை நாம் இந்திய இராணுவத்தின் கடவுள் என்று கூட அழைக்கலாம் என்பதனை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.